ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு 22/4/2024 முதல் 31/5/2024 வரை ஒரு 40 நாட்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ மிதுனம்ங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் 3வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய புதன் பகவான் ஆவார். மிதுன ராசிக்குள் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் சகலகலா வல்லவர்கள், மாற்றத்தை அதிகம் விரும்பக்கூடியவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கலகலப்பானவர்கள், கம்ப்யூட்டர் துறையில் சாதனை செய்யக்கூடியவர்கள், ராஜதந்திரிகள், வியாபார தந்திரம் கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள். அதே போல் மிதுன ராசிக்காரர்கள் கணக்கு சார்ந்த துறை, ஆடிட்டிங் சார்ந்த துறை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகம் இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். சரி, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி இருக்கும்? வருகின்ற 22/4/2024 முதல் 31/5/2024 வரை ஒரு 40 நாட்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்திருக்கிறார். செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு விழ இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா சிறப்புங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இந்த 40 நாட்களும் உங்கள் ராசிக்கு விழுவது லாபத்தை பார்க்க முடியும், சில கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இப்போ செவ்வாய்ங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செவ்வாய் பகவான் நவக்கிரகங்களில் ஒரு வலிமையான கிரகம், வீர தீரத்திற்கு பெயர் போன கிரகம் அப்படின்னா செவ்வாய் பகவான். தைரியக்காரகன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அதே போல் மேஷம் விருச்சக ராசியில் ஆட்சி பலமும், மேஷ ராசியில் மூலத்திரிகோண பலமும், மகர ராசியில் உச்ச பலமும், கடக ராசியில் நீச்ச பலமும் பெறக்கூடியவர் செவ்வாய் பகவான். அதே போல் நமது உடம்புல ரத்தத்திற்கு காரகம் உள்ளவர் செவ்வாய். இளைய சகோதரக்காரகன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். பூமிக்காரகன் செவ்வாய். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் ஒருவர் அதிகம் சம்பாதிக்கணும்னா செவ்வாய் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். அதே போல் இந்த யூனிஃபார்ம் சார்ந்த துறையில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அதே போல் பஞ்சுவாலிட்டி, அதாவது நேரத்தை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். சுறுசுறுப்பானவர்கள், அதாவது மின்சாரம் போல வேகமாக பாயக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அப்போ எந்த விதத்திலாவது செவ்வாய் லக்னத்தோடோ ராசியோடோ சம்மந்தப்படும் போது அவர்களுக்கு அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கங்கிறது இருக்கும். அப்போ செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இளம் வயதில் மிகப்பெரிய பதவி வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேலும் இந்த 21 வயசு 22 23 வயசுலாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ்சி போன்ற உயர்ந்த பதவியில் ஒருவர் அமரணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பலம் இருக்க வேண்டும். செவ்வாய்ங்கிறது ஸ்பீடு கிரகம். அப்போ செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தால் தான் குறைந்த வயதில் மிகப்பெரிய பதவியை ஒருவர் எட்டி பிடிக்க முடியும். அப்போ மிகப்பெரிய அதிகார பதவிக்கெல்லாம் காரகம் உள்ளவர் இந்த செவ்வாய் பகவான். அப்போ செவ்வாயினுடைய பலம் இருந்தால் போதும், ஒருவர் சீக்கிரமாகவே ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானம் வைக்கக்கூடிய பவர் அவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்துவிடும். சரி, இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சி, அதாவது வருகின்ற 22/4/2024 முதல் 31/5/2024 வரை ஒரு 40 நாட்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்வார். செவ்வாய் ராகுவை நோக்கி பயணிக்கிறார். மேலும் செவ்வாய் மிதுன ராசிக்காரர்களுக்கு 6க்கும் 11க்கும் அதிபதிங்க. லாபத்துக்குடையவன் மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான். அப்போ லாபத்துக்குடைய செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறார். தொழில் மூலம் லாபம் கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 10ஆம் இடத்துல இருப்பது. பொதுவாக 10ஆம் இடம் உபசய ஸ்தானத்தில் வரும். இந்த உபசய ஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் பாருங்க ஒரு நன்மை செய்யும். 10ஆம் இடத்துல கிரகங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் தொழில் விஷயத்தில் பாருங்கள் முன்னேற்றம் இருக்கும். இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் லாபத்துக்குடையவன் 10ஆம் இடத்துலேருந்து அவருடைய 4ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு விடுகிறது.
அப்போ மிதராசிக்காரர்கள் இந்த 40 நாட்களும் ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் குயிக்காக முடிப்பீங்க. இந்த இழுபறியாக இந்த காரியங்கள்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்தில். ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் அதை வந்து குயிக்காக முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். அப்போ செவ்வாயினுடைய பலம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது. அப்போ செவ்வாயால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதே போல் போலீஸு, இராணுவம், மருத்துவம், ஏர்போர்ட்ஸ், நேவி இது போன்ற துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா லாபத்துக்குடையவன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அதே போல் கமிஷன் துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். இந்த காலம் ஒரு முன்னேற்றமான காலங்க. மிதராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. ஒரு சிலருக்கு தொழில் மூலம் அபரிதமான வளர்ச்சி ஏற்படும். லாபத்துக்குடையவன் 10ஆம் இடத்தில் இருப்பது. இந்த 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் ஒரு போட்டி தெரியும், அவ்வளோதான். உங்கள் கூட இருப்பவர்களே உங்களுக்கு கொஞ்சம் விரோதமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மிதராசிக்காரர்கள் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜெயிக்க முடியும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை பார்க்க முடியும். நல்ல ஒரு இந்த காலம் ஒரு அசுர வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சீக்கிரம் அந்த வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்க முடியும். தேங்கி கிடந்த சரக்கு எல்லாம் விற்கும். அதே போல் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்கன்னா தொழிலை வந்து இந்த காலகட்டத்தில் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும். நல்ல ஒரு இந்த காலகட்டத்தில் நிறைய கஸ்டமர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் ஒரு முன்னேற்றங்கிறது இருக்குது. ஒரு வேலை தேடி காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கம்பெனியில் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் 10ஆம் இடத்துல என்ன லாபத்துக்குடையவர். அவர் 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் லாபத்துக்குடையவர். லாபத்துக்குடைய செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு விடுகிறது. அப்போ தொழில் மூலம் லாபம், புது வேலை, வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ராசிக்காரர்கள் இந்த 40 நாட்களும். அதே போல் ஒரு வண்டி வாகனம் வச்சுருக்கீங்க அப்படின்னா வண்டி வாகனத்துக்கு ஏதாவது திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏதாவது சொந்தமாக இந்த இடம், பூமி, கட்டடம் இதெல்லாம் உங்கள் பெயரில் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுகிறது, 4ஆம் இடத்திற்கும் விழுகிறது. அப்போ சொத்து வகையில் அதாவது உங்கள் பெயரில் சொத்து வாங்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த 40 நாட்களில் மிதராசிக்காரர்களுக்கு. இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் லாபத்துக்குடையவன் 10ஆம் இடத்தில் இருப்பது எதிலும் ஒரு லாபத்தை பார்க்க முடியும், எதிலும் ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் மிதராசிக்காரர்கள். அதே போல் குரு பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருப்பார். அப்போ சுப செலவுகளை பார்க்க முடியும். இந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது யாராவது வேலைக்காக பணம் கட்டக்கூடாது. ஒரு ஏஜெண்ட்டை பணம் கட்டுறீங்கன்னா பார்த்து கட்டணும். கொஞ்சம் அவங்க தெரிஞ்சவங்களா, நம்பிக்கையானவர்களா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சுக்கணும், அவ்வளோதான். ஆனால் அசையா சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஏன் அப்படின்னா அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த குரு 12ஆம் இடத்துல செலவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார். இந்த 40 நாட்களில் பாருங்கள், மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து குரு விரயத்துக்கு போகிறார். அப்போ செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் உங்களுக்கு அந்த ஒரு மாதம் விரயத்தில் இருப்பதனால அசையா சொத்து சம்மந்தப்பட்ட அதிர்ஷ்டங்கள் உண்டு. அப்போ இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே குரு பெயர்ந்த உடனேயே உங்களுக்கு அந்த ஒரு மாற்றம் தெரியும். சொத்து வகையில் ஒரு முன்னேற்றம் தெரியுங்க. மிதராசிக்காரர்கள் சுப செலவுகளை செஞ்சுக்கலாங்க இந்த மே மாதம் 30ஆம் தேதி 31ஆம் தேதிக்குள்ள. அப்போ சுப செலவுகள் உங்களை தேடி வருங்க மிதராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை இன்க்ளூடிங் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ண. நன்றி, வணக்கம்.